ஒவ்வொரு அரசு துறையிலும் ஜாக்கிம் எனப்படும் இஸ்லாமிய மேம்பாட்டுத்துறை அதிகாரிகளை நியமிக்க உத்தேசிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருப்பது குறித்து பல்மத அமைப்பு கவலை தெரிவித்திருக்கிறது. அரசாங்க துறைகளின் முடிவுகள் இஸ்லாமிய கோட்பாடுகளுடன் ஒத்துப்போவதை உறுதி செய்வதற்காக அவ்வாறு திட்டமிடப்பட்டிருப்பதாக தெரிகிறது. ஆனால் முடிவெடுக்கும் அதிகாரத்திலுள்ள அரசாங்கத்தில் ஜாக்கிமின் ஈடுபாடு கூட்டரசு அரசியலமைப்புக்கு எதிரானதாக அமையலாம் என மலேசிய பௌத்த, கிறிஸ்துவ, இந்து, சீக்கிய மற்றும் தாவோயிசம் மதங்களின் ஆலோசக மன்றம் ஐயம் தெரிவித்திருக்கிறது. அனைத்து மலேசியர்களுக்கும் அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டுள்ள அடிப்படை உரிமையை அது பாதிக்கலாம் என அந்த மன்றம் விளக்கியுள்ளது. ஜாக்கிம் அதிகாரிகள் அனைத்து அரசு துறைகளிலும் நியமிக்கப்படவிருப்பதாக சபா லிபரல் ஜனநாயக கட்சியின் உதவி தலைவரை மேற்கோள் காட்டி ஆகஸ்ட் 13 த டெய்லி எக்ஸ்பிரஸ் நாளிதழில் வெளியான செய்தி குறித்து கருத்துரைக்கும் வகையில் அந்த மன்றம் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது.